ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ், ரவீந்திர ஜடேஜா டு ராஜஸ்தான் ராயல்ஸா, இந்த ட்ரேட் IPL 2026 கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் விடுறது அவங்க ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்கை பண்ணுறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான ட்ரேட் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன கிரிக்பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சஞ்சு சாம்சன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ், ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரேட் ஆயிருக்காங்க. இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா இன்னும் 48 ஹவர்ஸில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும்னு கிரிக்பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்பா இந்த 48 ஹவர்ஸ் டிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டில் NOC சைன் பெண்டிங் இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடை வந்து ஃபார்மலாக கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிரிக்பஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, தெளிவாக இந்த ட்ரேட் நடந்துருச்சு, வெறும் இன்னும் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ரெண்டு பார்ட்டிஸுமே இந்த ட்ரேடுக்கு அக்ரி ஆகிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா டு ராஜஸ்தான் ராயல்ஸ், அதே போல் சஞ்சு சாம்சன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ், அதே போல் சாம் கரன் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ட்ரேட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நம்மளோட கிரிக்பஸே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேட் நடந்துருச்சு. இந்த ட்ரேடை வந்து எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்க போகுதுன்னு இந்த வர சீசனில் தான் நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வரப்போ கூட மேபி அஃபீஷியல் நியூஸ் வந்திருக்கலாம், இல்லைனா அதுக்கப்புறம் கூட வரும். ஆனால் இந்த ட்ரேட் நடந்துருச்சுன்னு நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி தோனி கடைசி நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாருப்பா இந்த ட்ரேடா அப்படின்னு ஒரு ரூமரும் கிளம்பியிருக்கா. அதெல்லாம் எந்த உண்மையும் கிடையாது. ஏன் இந்த 48 ஹவர்ஸ் டிலே ஏன்னு கேட்டிங்கன்னா, ECB அவங்க NOC சைன் பண்ணும், அதுக்கான டிலே தான் இது. ஸோ அது முடிஞ்சதும் ஃபார்மலாக ரெண்டு டீம்ஸும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ட்ரேடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கீழே கொடுத்துட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் விடுறது அவங்க பெரிய மிஸ்டேக்கை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் விடுறது அவங்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரவீந்திர ஜடேஜா பிளேயராக மட்டும் இல்லை, ஃபேன்ஸோட அவர் எமோஷனாக கனெக்டடான பிளேயரு. அதே போல் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக. அவர் என்னங்க பண்ணலை? 2023 ஃபைனல் யாராலங்க மறக்க முடியும்? 2 பால் 10 ரன். அந்த ஃபைனலை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஏன்னா 2 பால் 10 ரன் அந்த ஹை ப்ரெஷர்லாம் எத்தனை பேர் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, ரவீந்திர ஜடேஜா அதை பண்ணி காட்டியிருக்காரு. அது போல் ஏகப்பட்ட ரன் அவுட்ஸ், ஏகப்பட்ட கிளச்சான வின்னிங் மேட்சஸ்லாம் ஆடி கொடுத்துருக்காரு. இன்னும் பல பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹர்ஷல் பட்டேலர் 37 ரன்ஸ் அடிப்பார் ஒரு ஓவரில். ஸோ அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரவீந்திர ஜடேஜா கொடுத்துருக்காரு. எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டிசிஷனை எடுத்தாங்கன்னு தெரியல. அதே போல் அவங்க ஃபேன்ஸோட எமோஷன்ஸ்லையுமே இது ப்ளே ஆகுமோ, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸோட எமோஷன்ஸ்லையும் பெருசாக அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபேன்ஸோட ஒப்பீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரவீந்திர ஜடேஜாவை விடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த இதெல்லாம் பிரேரியரெல்லாம் உடச்சி வராங்கன்னு போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு சைட் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் அட்வான்டேஜை பொறுத்து சஞ்சு சாம்சன் அடுத்த 10 வருஷத்துக்கு லாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு விக்கெட் கீப்பர் தோனியை ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. இவர் ஒரு நல்ல பிராண்ட் இருக்குது, ஒரு விக்கெட் கீப்பிங் பிளேயராக நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம், அது கிடச்சிருச்சுன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் சைடில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வைக்கிறப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் என் பர்சனல் ஒப்பீனியன் ரவீந்திர ஜடேஜாவை விட்டுருக்கக்கூடாது. நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரவீந்திர ஜடேஜாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டது பிக்கஸ்ட் மிஸ்டேக்கா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.